சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லா செல்ல குழந்தைகள், என்னுள் கலந்த அன்பான என்றைக்கு குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா. மனசும் மூளையும் எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற பேச்சு. மனசையும் மூளையும் நான் எப்படி சுத்தப்படுத்தலாம்? நம்ம உடம்பெல்லாம் கழுவிக்கிறோம், சோப் போடுறோம், ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறோம், என்னென்னமோ பண்ணிக்கிறோம் இல்லையா, தலையிலேருந்து தண்ணி ஊற்றி பண்ணிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்க மூளை இது எப்படி? அதை விட மனசு இருக்கே, அது எப்படி கழுவுறது? எதை போட்டு கழுவுறது? சிட்ரிக் ஆசிட் போட்டு கழுவுறாமா, HCl போட்டு கழுவுறாமா, அதில் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டு கழுவுறாரா, எதை போட்டு கழுவுறது கண்ணுங்களா? இப்போ அதுதான் பேச்சு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்படி நம்ம மூளையை நம்ம டெய்லி தானே நம்ம குளிக்கிறோம், ஆனால் மூளைக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக குளிக்கிறது ஒன்றும் இல்லையே. இல்லை மனசுக்குன்னு குளிக்கிறது எதாவது இருக்காருன்னா அது இல்லையே. அப்படி தோணுதா இல்லை? நான் நிறைய நினச்சி பார்த்துருக்கேன். எப்படி மூளையை குளிப்பாட்டுறது, எப்படி மனசை குளிப்பாட்டுறது? மனசு உலகம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கு நம்ம மனசு. புரிஞ்சிச்சா? அத்தனை தங்கி அத்தனை வியாபிச்சிருக்க அந்த மனசை எப்படி குளிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கொஞ்சம் அட்டம் பண்ணி பார்ப்போம். மூளை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சயின்ஸை பேசிக்கலாம். மனசுன்னு இருக்கப்ப வேறு விஷயம் பேசுகிறேன். இப்போ மூளை அப்படின்னா அது ஏன் அது மூளை சரியாக இல்லாமல் இருக்குது, ரொம்ப அவள் நமக்கு குளிப்பாட்ட வேண்டிய நிலைமையில வந்திருக்காங்கன்னா அது என்னத்தை காட்டும் அப்படின்னா சோம்பலை காட்டும். சோம்பலாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். அப்புறம் போச்சு தூக்கம் இல்லை. மூளை சரியான தூக்கம் இல்லை, சரியா போச்சா தலைவலி வந்துடும். அதுக்கப்புறம் ஞாபகம் மருதி, அல்சீமர்ஸ் ஒரு உண்டு, பெரியவங்களுக்குலாம் வர வியாதி அல்சீமர்ஸு. பயம் 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 பயமாயிரும். இதெல்லாம் வந்துடும் இதில் மூளைக்கு கழுவாமல் இருந்தோம்னா, மூளைக்கு கொஞ்சம் கூட சரியில்லாமல் இருந்தால். இந்த மூளையை கழுவுறதுக்கு நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு பேர். அதை பற்றி நான் இன்டர்நெட்டில் படித்தேன், ஒரு டாக்டர் பேசியிருந்தார் அப்படின்னு. அதை வச்சு நான் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை படித்தா அது நல்ல விஷயங்கள். ஒரு கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் நல்லா, அதாவது நம்மகிட்ட பீட்டா அமிலாய்ட் போட்டி நம்ம தூங்குறப்போ ஒன்று வரும், புரிஞ்சுதா? அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை நல்லா வச்சுக்கணும்னா நம்ம தூங்கியே ஆகணும். இந்த தூக்கத்தை நம்ம விட்டோம்னா நம்ம மூளையில் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய ஒர்க் கம்மியாக போயிடும். இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நல்லா பவர் ஆக்குது. மூளைக்கு நிறைய என்ன பண்ணுது, அது சக்தியை கொடுக்குது கிளிம்ஃபாட்டிக். ஏன்னா வேண்டாம் அந்த கழிவு போலாம் கையாமையா சக்கவெல்லாம் அதை கிளியர் பண்ணி அதை போட்டு சீப்போ கீழப்போ அப்படி அனுப்பிச்சி விட்டுருது. புரிஞ்சிச்சா? மூளையோட ஆக்டிவிட்டியை கூட்டுது, செல்லார் லெவலில் ஆக்ட் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியல் லெவலில் ஆக்ட் பண்ணும். இன்னொன்று சொல்லித்தரேன், கடவுளை எப்படி உணர்வதுன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அது அடுத்த பிரச்சனை. இதை முதல்ல எப்படி டீடாக்ஸ் பண்ணிக்க போகிறோம், இந்த மூளையை எப்படி கிளியர் பண்ணிக்க போகிறோன்னா அதில் இன்னொன்று சொல்கிறாங்கடா கண்ணுங்களா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருமா. தூக்கம் வராது ஒரு பக்கம், சோம்பலாக இருக்கிறது வேறு, மெமரி லாஸ் வேறு, சோம்பலாக இருக்கிறது வேறு, இதெல்லாம் வேறு இருக்குது. இதுக்கு அடுத்த காரணம் என்னென்னா அழகாக தண்ணி அடிக்கிறது, ஆல்கஹால். நம்ம ஜின்னு இருக்குல்ல, நம்ம ஜின்னு ஒயின் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் அழகாக குடிப்பாங்க. குடிச்சா தூக்கம் வரணுமா, அதை குடித்தா நிச்சயமாக அப்படி கிடையாது. பிரெயின் ஹோஹோ தான், அது ஆகாது. புரிஞ்சுதா? இனி யாராவது இந்த ஆல்கஹால் குடிச்சு பார்த்தா எனக்கு தூக்கம் வரும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு தவறக்கா வடை குடிச்சா தவளை வடை தான். புரிஞ்சிச்சா? அதனால் நம்ம பர்டிகுலர்லி நம்ம தூங்க போகும்னால ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது இந்த செல்ஃபோன்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். போதும், இன்று பேசியது போதும் அப்படின்னு விட்டுறணும். அது கோடி வருமானமாக இருந்தாலும் சரி, வேண்டாம், மூளை போயிடும். சரிதானா? தூங்குறப்ப நமக்கு சில ப்ரோட்டீன்ஸ் வேலை செய்யுதுங்கிறது ஒரு பக்கம். இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை கடைசியாக வச்சுக்க ஒரு அருமையான ஐட்டம் சொல்கிறாங்க, என்னென்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ இவர் டாக்டர் பேன் ஒருத்தர் பேசியிருந்தார் அன்றைக்கி. எப்படின்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, இன்றைக்கி சாயந்தரம் அந்த காலத்துலாம் சர்க்காடின்றதுங்கிறத சூரியன் உதிச்சு சூரியன் மறையத்துக்கு முன்னால் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுக்கணும், 12 hours. இல்லை எங்கள் லேபர் அதை கூட சொல்லுவோம், வந்தாலாம் 12 hour பிள்ளைய பச்சாலாம் போடாத, அடுத்த சூரிய உதயம்லாம் பிள்ளைய பச்சணும். இல்லாட்டி மேக்ஸிமம் பிரைமரிலாம் முதலே பயந்து இருந்தாங்கன்னா அது மாதிரி 24 hours, அதுவே 12 hours பிள்ளைய பற்றி முடிச்சிடணும். அதான் கணக்கு. அது மாதிரி தான் இங்கேயும் காலையில் சூரிய உதயம் உதைச்சு சாயந்தரம் மறையுது இல்லையா, அதுக்கு முன்னே உங்கள் சாப்பாட்டை முடிச்சுக்கணும். 2 நடக்கடை 12 hours. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் என்னென்னா அதே நீங்கள் நைட்டில் ஆரம்பிப்பீங்க. எப்படி 12 hours, 7 மணி நேரம், காலை 7 to 7 வச்சுக்கோங்க.
புரிஞ்சுதா? 7 to 7. திரும்ப இந்த ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒன்லி தண்ணி தான் குடிக்கலாம். மறுநாள் 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம். ஸோ ஒரு 12 மணி நேரம் சாப்பிட்றீங்க, 12 மணி நேரம் சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. முறுக்கு வடை பூந்தி லட்டு ஜிங்க புக்க சக்க அது பார்ப்போம். 3 வேளை சாப்பாடு ஒழுங்கா கல்லூரி போட்டு சாப்பிடணும். அதெல்லாம் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாயந்தரம் 7 மணிலேருந்து மறுநாள் 7 மணி வரைக்கும் தண்ணியை தவிர ஒன்றும் குடிக்கக்கூடாது. குடிக்காமல் விட்டுட்டு அந்த 7 மணிக்கு அப்புறம் உங்கள் கலோரியை பேஸ் பண்ணி உங்கள் பாடி எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ உயரம் இருக்குது, அப்புறம் உங்கள் பிஎம்ஐ எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அது அப்புறம் சொல்லித்தரேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் இவ்வளோ சாப்பிட்ற கலோரி கொஞ்சம் சாப்பிட்றீங்கப்போ பாடி சும்மா நச்சுன்னு ஆயிடும். ஆமாம், இந்த 12 மணி to 12 மணிக்கு நீங்கள் விட்டிங்கனாலே அது கொஞ்சம் ஆகும். புரிஞ்சுதா? 12 மணி நேரம் உடம்பு நிம்மதியாக விட்டாலே போதும். நான் 14 மணி நேரம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். இந்த உங்கள் ரெக்கார்டிங்னால கண்ட நேரத்தில் சாப்பிட வேண்டியது வச்சுருது. அதாவது நான் ராத்திரி இப்போ சப்போஸ் இப்போ 8 at about 8:30 வச்சுக்கோங்க. ஐ மீட்டிங் அட் 8:30 ராத்திரிக்குன்னா மறுநாள் காலையில் 8:30க்கு ஒரு 12 hour ஆயிருமா? 9:30, 10:30, 12:30, 1:30க்கு தான் நான் அப்புறம் ஏதாவது சாப்பிடுவேன். ஒரு ட்ரிங்க் ஏதாவது குடிப்பேன், ப்ரோட்டீன் ட்ரிங்க். அதுக்கு அப்புறமா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் ஐ ஈட் சர்டன் திங்ஸ். என்னுடைய கார்பு ப்ரோட்டீனு எல்லாத்தையும் கலந்து இவ்வளோ தேவை, எனக்கு இவ்வளோ கலரி தேவைங்கிற மாதிரி நான் இது பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? அது ஒன்று. அப்போ இந்த மாதிரி உங்கள் சாப்பாட்டை சரி பண்ணினாலும் என்ன பண்ணும், அது மூளையை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அது மூளையை சரி பண்ணும். அது ஒன்று கட்டாயமாக அந்த காலத்து அதனால தான் கண்களை விரதங்க வச்சாங்க, சஷ்டி விரதம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு ஏகாதசி, சஷ்டி, திரையோதசி, இப்படி விரதங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்கல்ல. எதுக்குன்னா ஐயா அவங்க அந்த காலத்தையே கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இதுக்கு தீனி போடாமல் விட்டோம்னாத்தான் இந்த உடம்பு மனசு நல்லா இருக்கும், மூளை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. புரிஞ்சா? பெரிய ஞானிகள் அந்த காலத்தில் இருக்காங்களா. சரி, அது போச்சு. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிளிம்பேட்டிக் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்காக தூங்கணும், நம்ம ஒழுங்காக கண்டது கடிதும் குடிக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டீட்டாக்ஸ் என்னென்ன சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்களா? அவங்க கொடுத்துருக்காரு தக்காளி, பச்சை மஞ்சள். தெரியுமா? பச்சை மஞ்சள் சாப்பிடுங்க. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஒரு பிட்டு கட் பண்ணி சக்க சக்க முழுங்கிருங்க. நான் அத்தை முழுங்கினேன், ஒரு கொஞ்ச நேரம் முழுங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ பிஸி ஆகிட்டேன். புரிஞ்சுதா? பச்சை மஞ்சள் வரும்ல இந்த நம்ம தை மாதம் இருக்குல்ல, அது மாதிரி மஞ்சள் வீட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். அதை எடுத்து அழகாக சக்க 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 சக்கன்னு கட் பண்ணி எடுத்து முழுங்கிடணும். அந்த மாதிரி பண்ணிடுங்க. இல்லை பேஸ்ட் மாதிரி வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றில் சேர்த்துக்கலாம். தக்காளி மஞ்சள், அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் கீரைகள் தெரிஞ்சது தான். ஆரஞ்சஸ், அது நம்ம லெவலை கூட்டும், மூளைக்கு நல்லது கொடுக்குது ஆரஞ்சஸ். இன்னொன்று சொல்லியிருக்காங்க ரொம்ப பிடிச்சது, சக்கரவள்ளி கிழங்கு. இந்த 5 ஐட்டத்தில் என்ன அவர் சொல்கிறாரு, இதை சீனியாக சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா யூல் பி கெட்டிங் குட் ஃபார் த பிரைன் அப்படிங்கிறது டாக்டருடைய இது. சரி, அப்புறம் இந்த சீனி, அப்புறம் இந்த வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்களா இந்த சொமேட்டாவா, அது சுஜி, இந்த இதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ணி சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராசஸ்டு ஃபுட்டு வெளியே வைப்பாங்க, அப்படியே வாங்கி இந்த அப்படியே போட்டு அடுப்பில் போட்டு சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாமா? அது என்ன சாப்பாடியா? அவியாக விற்கிறாங்க, புளியாதியாக விற்கிறாங்க, நபுசாரமாக விற்கிறாங்க. சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. சப்பாத்தி சூடு பண்ணி அப்படியே தின்னுக்கிறதா. அதுக்கு உண்டான குருமாவும் தந்துடுறாங்க, அதையே சூடு பண்ணி தின்னுக்கிறதான். அட்டர் வேஸ்ட்டு சாமி. நல்லவே முழுங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டாட போயிட்டாங்க. அந்த சுஜி பஜ்ஜி மாதிரி இங்கேக்கு ஒன்று இருந்துச்சு, அதே பண்ணி அதையும் பண்ணிக்கிறோம். இல்லை சொமாட்டா மாதிரி இதுவும் ஒன்று பண்ணிக்கிறோம். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா கண்ணுங்களா, இது நல்லது இல்லை அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டாங்க. மூளைக்கோ இருக்கும். ஸோ மூளையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மூளையை பொறுத்த வரைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸசைஸ். இல்லை கட்டாயம் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடியூஸ் ஆர் என்டார்ஃபின்ஸ். இல்லையா? டோபமைன் நிறைய நமக்கு வச்சுருந்தாங்க, ஏற்கனவே நிறையா பேசியிருக்கேன் அதெல்லாம் பற்றி. அந்த மாதிரி நமக்கு கார்டிசால், டோபமைன் இதெல்லாம் கண்ட்ரோல் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி. வாக் பண்ணவா செய்யணும். வயசாகி போச்சு, நான் என்ன வாக் பண்ணுவேன்? வயசா போய் சாப்பிடாம இருக்க மாட்டேங்கிறீங்கல்ல? வயசா போச்சுன்னு யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்களா? டிவி பார்க்காம இருக்கிறீங்களா? வயசா போச்சுன்னா வயசாகி போச்சுன்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என்னையே ஒரு சீரியல் டிங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், வயசானவங்க வாக் பண்ணலாம், முடியாதுன்னு கிடையாது. கட்டையை வச்சுட்டு கூட வாக் பண்ணுங்க. புரிஞ்சுதா? எப்படி வாக் பண்ணணும்னு சொல்லித்தாரு. ஏன்னா கட்டாயம் பண்ணணும். சரி,
மன நிம்மதிக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். மனசு நிம்மதியாக இருக்கணுமே, மூளையை இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு அப்படின்ட்டு. மூளைக்கு என்ன செய்யலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஃபுட்டில் இது பண்ணிக்கலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் நான் பண்ணுற ஃபாஸ்டிங் எப்படின்னா, இன்றைக்கி 8 மணிக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் 8 மணி வரைக்கும் 8, 9, 10, 11, 12 மணிக்கு சாப்பிட மாட்டேன். 16 ஹவர்ஸ் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸில் சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுதா. அது வந்து 16-8 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கேன். ஏன்னா எனக்கு இடைப்பட்ட ஃபாஸ்டிங் இப்போ ரொம்ப அவசியம் என் வயசுக்கு. பிகாஸ் ஐ ஹாவ் டு ரிமெம்பர் அ லாட், ஐ ஹவ் டு ரீட் அ லாட், ஐ ஹவ் டு பி வெரி என்தூசியாஸ்டிக். அதர்வைஸ் ஐ கான் டூ தட். அம்மா அப்படிலாம் இருக்க முடியுமா? நான் இருக்கேன், வருஷக்கணக்காக இருந்துட்டுருக்கேன்ப்பா. புரிஞ்சுதா. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் பைலோ டாக்டர்ஸ்க்கு. நன்றி. சரிதானா? அடுத்தது டேரெக்டாக நம்ம இப்போ மூளையை பற்றி பேசிக்கிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேசுகிறேன். அப்புறம் மன நிம்மதிக்கு என்னென்ன, பீச், வில்லோ, இல்லை ஹோலி, சிக்கன், இந்த 4 வந்து கலந்தது உடனே என்ஜிஎஸில் வாங்கி வச்சுக்கோங்க. 2 பில்லா போட்டிங்களா மன நிம்மதி வருமா? மனசு நிம்மதிங்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனசும் மூளையும் ஒட்டி தான் வேலை செய்வாங்க. இவா சொல்கிறது அவா கேட்பா, அவா சொல்கிறது இவா கேட்பா. புரிஞ்சிச்சா? அதனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது, முசலமான நண்பர்கள். புரிஞ்சிச்சா? எந்த மனம் அமைதியாக இருக்கோ அந்த மனம் சுத்தமானது. நம்ம மனசை எப்படி ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, மூச்சுக்கும் மனசுக்கும் ரொம்ப கனெக்ஷன். மூச்சு, அதுக்கப்புறம் அனுலோம விலோம பிராணாயாமா இஸ் வெரி குட் ஃபார் மனசுக்கு. அது மட்டும் இல்லை, மனசை என்ன பண்ணணும், பேலன்ஸாக வச்சுருந்தோம்னா எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் இருக்க மாட்டான் இல்லையா. இப்போ இங்கே ஒரு கையில் நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கையில் வந்து இவ்வளோ கை நிறையா தண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த தண்ணியை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? தண்ணியை பார்த்தா? நீங்கள் தண்ணியை பார்த்த உடனே இது தண்ணி அப்படிம்பீங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன். கங்கேச யமுனேச சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வின் சன்னிதம் குரு அப்படின்னு சொல்லுது. என்னன்னா அது எல்லாமே அடங்கி இருக்குது. கங்கா, காவேரி. ஏன்னா கடல்ல இருந்து மேலே போகுது, அங்கேருந்து மழை பெய்யுது, எத்தனையோ ஆறுகளை பண்ணுது, எத்தனையோ இடங்களை கடக்குது இல்லையா. பூமிக்கு அடியில் எங்கெங்கெல்லாம் தண்ணி கடக்குதுன்னு நமக்கு தெரியாது. புரிஞ்சுதா? சரஸ்வதி நதி அப்படி வந்து அப்படி மழையும் தரக்குள்ள, அது எங்கே தரக்குள்ள வந்து எங்கே அடியில் வருது, அலகாபாத்துக்கு அடியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. அதனால் கங்கா, காவேரி, கோதாவரி எல்லாமும் கைக்குள்ளி இருக்கின்றது. இதை பிரித்து நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. கடல் தண்ணியே காவிரி தண்ணி போய் கலக்கும் பூம்புகாரில், ஒன்று பிரிச்சே பார்க்க முடியாது. இது அழகாக வரும், அது 2 சேர்றத பார்த்தாங்க, அதில் குளித்தோம், ஜாலியாக இருந்துச்சு. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்க கண்ணுங்களா. நம்ம மனசு என்ன இருக்குன்னா, நீங்கள் நல்லதை மட்டும் நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் எதுனாலும் போட்டோம், யாருனாலும் எப்படியா இருக்கட்டும், இவங்களை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அது பேலன்ஸாக மூச்சு சும்மா விட்டு பாருங்க. அப்புறம் பிடிக்கிறதுலாம் சொல்லித்தரேன், இல்லை கும்பகம் வந்து அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ மனசுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ முத்துறேன். இது டூ வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெருவிரல் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி வச்சுக்கணும், அவ்வளோதான். இது டூ விடுற முத்திரை. இந்த டூ முத்திரை லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா அது இந்த கையில் பண்ண வேற மாதிரி போயிடும். ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இந்த முத்திரையை பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். மனசுக்காக இந்த முத்திரை டூ முத்திரை. மனசு நிம்மதியே நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கட்டாயம் பௌர்ணமியை பற்றி நினைக்கணும். அங்கே போயிட்டு 112ங்கிற நம்பரை போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு பவர் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் தெளிச்சுக்கலாம். அது மூன்லைட் இதில் பண்ணுறது. ஃபர் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் பீச், வில்லோ, வைன், ஹோலி, சிக்கன், மன நிம்மதிக்காக, மன அமைதிக்காக அதை பண்ணணும். அதுக்கு நம்பர் என்ன, 1 6 2 3 9 4 8 அது வரும். அப்புறம் மன நிம்மதிக்கு என்னென்னா யோகா பிரம்மாண்டமாக மன நிம்மதி அது கொடுக்குமா. ரேக்கி, புரியுதா? ரேக்கி, யோகா, பிராணாயாமம், நல்ல ஒரு ஷவர் பாத் போய் எடுத்தீங்கன்னா கூட மனம் நல்லாயிருக்கும். அப்புறம் கிரியா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4-5 கிரியா கற்றுக்கிட்டேன், வகை வகையாக கிரியா. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான மன அமைதி கிடைக்கும். புரிஞ்சுதா? உங்கள் மன அமைதி நீங்கள் நினைக்கிறப்ப அது தானாகவே வரும் என்று சொல்கின்றார்கள். எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அது உங்கள்ட்ட வர காத்திருக்கிறதா. அதனால் நீங்கள் மன நிம்மதியை நினைங்க, தன்னால் வந்துடும். நான் சொன்னதை மட்டும் செஞ்சு பாருங்கள். மன நிம்மதிக்கு என்ன பண்ண போகிறீங்க,
வாக்கிங் போகிறது, வாக்கில் நடக்கிறது, மரத்தோட பேசுறது, செடிகளோட பேசுறது, யோகா பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேக்கி பண்ணுறது, குளிக்கிறது, கிரியா பண்ணுறது. சாதாரணமாக போய் படுத்து நான் தூங்கிட்டேன்னு சொல்லி மடலாம் படுத்துருச்சேன்னு கமாண்ட் கொடுத்து தூங்கிடுறது. புரிஞ்சிடுச்சா? இது ஒன்று. அதுக்கப்புறம் ரோஸ் குவார்ட்ஸை விளக்கேற்றி வச்சு கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க மனசு நல்லா இருக்கிறதுக்கு. இது எப்போவுமே மனசு நல்லா இருக்கிறதுக்கு இதை அதையும் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பிங்க் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஃபைன், ஐ எம் குவாய்ட் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்லிட்டீங்கன்னா அது சுவிட்ச் கேட்கும். இது அவ்வளவும் பண்ணிட்டு மனசும் மொழியும் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ். குட் லக் அனிலா. பாய்.